சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அண்மையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பானது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய சாராம்சம் என்ன, விவரங்கள்? மக்களவையில இருவர் வண்ணப்புகை குண்டுகளை வீசி சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு கேள்விகள் எதிர்க்கட்சி சார்பாக எழுப்பப்பட்டது. அந்த கேள்விகள் தொடர்ந்து கூச்சல் அமளியில் நிறைவேறின் காரணமாக சில எம்பிக்கள் பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். கனிமொழி, மாணிக்கம் தாக்கூர், வெங்கடேசன் உட்பட 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்த திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை கனிமொழி எம்பி அவர்கள் தற்போது சந்தித்து வருகிறார். உடன் திமுக எம்பிக்கள், மக்களவை, மாநிலவை எம்பிக்கள் உடன் இருக்கிறார்கள். ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்த சம்பவத்திற்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். 15 பேர் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை ஜனநாயக விரோதமானது. பாஜக பாராளுமன்ற விவாதம் அவையாக இருக்க வேண்டும், எம்பிகளுடைய கருத்துரிமை பறிப்பது புதிய நாடாளுமன்றத்துக்கு விதிமுறை என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில எம்பிக்கள் சந்தித்து தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். 19ஆம் தேதி இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ள திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளார். அப்போது அங்கு அரசியல் ரீதியான முக்கிய தலைவர்களை சந்தித்து விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த வகையில எம்பிக்களோடு தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. அதன் வாயிலாக மீண்டும் ஒரு கண்டன அறிக்கை என்பது வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஒரு மாத ஊதியத்தை வெள்ள நிவாரணத்துக்கு வழங்கியிருந்தார். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெள்ள நிவாரணத்துக்கு நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் திமுகவுடைய எம்பிக்களும் தமிழக முதலமைச்சரை சந்தித்து இந்த வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அரசியல் ரீதியான ஆலோசனையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.